என்ன அப்பான்னு கூப்பிடாத. நீ எனக்கு பொண்ணே இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன மகளேன்னு கூப்பிடத்தான் போறேன். கிட்ட நில்லுங்கப்பா. உங்க லட்சியத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்னடி கேட்க போறேன்? சும்மா இருமா. ஏன்பா, பழங்காலத்து தர்மங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்வேளே. சீதாவை டைவர்ஸ் வேணும்னு இப்ப அவர் என்ன சொன்னேனே, அது கூட பழங்கால தர்மம் தானா? அவர் கோவமா இருக்காரடி. தத்து பத்துன்னு ஏதாவது பேசாத. அவ பேசட்டுண்டி பூமா. குழந்தையில அவ மழலைய கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப தர்மத்துக்கு அவ தரப்புற வியாக்கியானத்தை கேட்க ஆசைப்படுறேன். Proceed, சீதா, proceed. கணவன் ஒதுக்கி வச்சிட்ட பொண்ணு பழங்காலத்துல சமூக பிரச்சனை பண்ணுவா, ஊரை விட்டு துரத்துவா, ஒருத்தர முகத்துல முழிக்க கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிடுவா. அதத்தான் செஞ்சாலே தவிர நீ அவர் புருஷன் முன்னாட்டிலே டைவர்ஸ் பண்ணி வச்சிருக்காளா? கண்ணை மூடுற வரைக்கும் அவன் தான் அவனுக்கு கணவன், அவன் தான் அவனுக்கு மனைவிங்கிற தர்மத்தை, அந்த தர்மத்துல அர்த்தம் இருந்ததோ இல்லையோ அதத்தான் அவ அனுஷ்டிச்சாலே தவிர உங்களை மாதிரி டைவர்ஸா பண்ண சொன்னா? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. ஏன் பதில் சொல்லாம நிக்கிறேன்? எத்தனை ரிஷிகளோட மனைவிமார் தன் புருஷாளுக்கு துரோகம் பண்ணிருக்கா? எத்தனை பேர் சாபப்பட்டு கல்லா போயிருக்கா? எத்தனை பேருக்கு சாப விமோசனை கிடைச்சிருக்கு? அவளை பொருளா கெட்டா போயிட்டேன். பழங்கால தர்மத்துல பாவம் செய்யறதுக்கு இடம் இருந்தது, சாபம் கொடுக்கறதுக்கு நியாயம் இருந்தது, அந்த சாப விமோசனத்துக்கு வழியும் இருந்தது. ஊரார்லாம் சந்தேகப்பட்ட உடனே சீத்தை ராமர் தண்ணியா வச்சிட்டார், நெருப்பு மேல நடக்க சொல்லல. அவ்வளவு இருந்தும் இப்ப என்ன டைவர்ஸ் பண்ண சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிப்போ மனசு வந்தது? கல்யாணத்துக்கு ஒருத்தரை நேசிச்சுட்டு நிறுத்துன கழுத்தை நீட்டுறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? என்னன்னா இது? பெத்த பொண்ணுகிட்டே எப்படி பண்ற தப்பையும் பண்ணிட்டு தர்ம வியாக்கியானம் பண்ணி நிற்கிறாள பாத்தியா? ரிஷி பத்தினில் கிடலையா? அவளை சபிக்கலையா? அவளுக்கு சாப மோசனம் கிடைக்கலையான்னு கேட்கிறாளே, அவளை கேட்கிறேன். ஏ சீதா, உன்னையே கேட்கிறேன். எந்த ரிஷி பத்தி வந்த மாதிரி நடந்துட்டா? எந்த ரிஷி பத்தி வந்த மாதிரி நடந்துட்டா? மற்ற விஷயங்கள் எல்லாம் you want to be a 20th century girl, ஆனா பனிஷ்மெண்ட் வரும்போது ரிஷி பத்னி ஆயிடுமோ? ரிஷி பத்னி தர்மம்ங்கிறது நீ உடுத்திக்கிற புடவையோ லுங்கியோ பெல் பாட்டமோ ஜீன்ஸோ இல்லம்மா. அது ஒரு ஒத்தை அடிப்பாத மாதிரி அதுதான் நடந்து போகணும். தவறுனா காட்டுலயோ மோட்டிலையோ முள்ளுலயோ புதர்லயோ போய் முட்டிக்க வேண்டியதான். எல்லா ரிஷி பத்மா நடந்தா இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் தவறினா அதனால அவன் சபிக்கப்பட்டா. அதான் அவள் கொடுக்கப்பட்ட தண்டனை, அதான் அவள் கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ். என்ன அந்த காலத்துல கோர்ட் கிடையாது, நீதிபதி கிடையாது. இந்த டைகர் தாத்தாச்சார் மாதிரி பீஸ் வாங்காம கேஸ் எடுத்துக்கிற பித்துக்குடி அட்வொகேட் கிடையாது. இந்த காலத்துல எல்லா இழவும் இருக்கிறதுனாலதான் சீதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு சொன்னேன். இன்னும் உனக்கு அது புரியலன்னா அதுதான் உனக்கு நான் கொடுக்குற டெத் சென்டென்ஸ், அதுதான் உனக்கு நான் கொடுக்குற மரண தண்டனை. தர்மத்தை சொன்னவாளே தப்பு பண்ணாததுக்காக நானும் தப்பு பண்ண மாட்டேன். அப்படி பண்ணினால் அதுக்கு தர்ம வியாக்கியானம் பண்ணி நின்று மாட்டேன். வாழ்ந்தா தர்மப்படி வாழணும், இல்லைன்னா சாகணுமே தவிர நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். அம்மா, இவளுக்கு அழிஞ்சு போச்சுமா, இவளுக்கு அழிஞ்சு போச்சுமா. அழாதம்மா, அழாத. அந்த குமரகுருவும் சுமதியும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அந்த கடங்கார மூர்த்தி கட்டு லெட்டரை நானே வாங்கி கொடுக்கிறேம்மா, நானே வாங்கி கொடுக்கிறேன். சுமதி, இன்னைக்கு காசு நீதான் போட்டியா? ஆமாண்ணா. வழக்கத்துக்குமா ரொம்ப நல்லா இருக்கே. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். இங்க சுமதிங்கிறது இதுதான் சுமதி, என் தங்கச்சி. ஆமா, நீங்க? இவங்கதான் மிஸ்ஸஸ் தாத்தாச்சார். அப்படியா? வணக்கம். வணக்கம். உட்காருங்க. பரவாயில்லப்பா. அம்மா, ஒரே சமயத்துல நாங்க பாவமும் புண்ணியமும் செஞ்சவங்களாயிட்டோம். உங்களை மாதிரி பெரியவங்க எங்க வீடு தேடி வர்றதுக்கு உண்மையிலேயே நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதே சமயத்துல நாங்களா உங்களை வந்து பாக்குறத விட்டுட்டு எங்களை தேடி நீங்க வந்திருக்கீங்கன்னா அது நாங்க செஞ்ச பாவமா நினைக்கிறோம். தம்பி, நான் பேசுறேன். வக்கீலையா எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நாங்க கொடுக்கறத மறுக்காம வாங்கி சாப்பிடுவார். அதே மகிழ்ச்சியை நீங்களும் எங்களுக்கு தரணும். சுமதி, தாகசாந்திக்கு மோர் கொண்டாமா? வேணாம்ப்பா. தாகசாந்திக்கு நீங்க எனக்கு தரதை விட என்னுடைய மனசாந்திக்கு ஏதாவது வழி செஞ்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னமா அது? குசேலர்கிட்ட குபேரன் தர்மம் கேட்ட மாதிரி ஒரு குறையும் இல்லாத மகாலட்சுமியான உங்களுக்கு நாங்க மனச்சாந்தி தரதா? தம்பி, நோக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் முன்னாடி எங்க ஆத்துக்கு போன் பண்ணி உன் தங்கை அழைச்சிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். நான் வேண்டான்னு சொன்னேன். ஆமா. ஏன் தெரியுமா? அதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். நேக்கு ஒரே ஒரு காரணம் தான் தோன்றது. இன்னைக்கு நான் உங்களை தேடி இங்க வரணும்னு இருக்கிறனால தான் அன்னைக்கு நான் வேணான்னு சொன்னேன். பகவான் இன்னைக்கு நல்லா புத்தி கொடுத்துட்டாருப்பா, என்ன மன்னிச்சிடு. அம்மா, என்னம்மா இது? நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருப்பாரு. சுமதி, உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதா எங்க ஆத்துக்கார சபதம் எடுத்துட்டு இருக்கார். ஆனா நானும் என் பொண்ணுக்கு வாழ்க்கை தரமாட்டேலான்னு உங்களாண்ட கேட்க வந்திருக்கேன். தேவைப்பட்டவா போய்த்தான் வாங்கிக்கணுமே தவிர வந்து குடுத்துட்டு போங்கன்னு சொல்றது நல்லா இருக்குமாமா? அம்மா, நீங்க பேசுறது என் மனசுல ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கு. என் தங்கச்சியோட வாழ்க்கையை விட உங்க மகதான் எனக்கு பெருசு. அது இப்ப இல்ல, அப்பவே வக்கீலையா கிட்ட சொல்லிட்டோம்.
ஆனா அவர் அதை ஏத்துக்கல. அவருடைய உயர்ந்த உள்ளமும் உன்னத லட்சியங்களும் அதை ஏத்துக்க விடல. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை தெய்வத்தின் கட்டளையா ஏத்துக்கிறோம். பொண்ணோட வாழ்க்கையை பத்தி மட்டுமே நினைக்கிற என்ன போய் தெய்வத்துக்கு சம்மா பேசுறியப்பா. அதுல தப்பு இல்லம்மா. தெய்வத்துக்கே கூட பிள்ளை பாசம் இருந்திருக்கே. அம்மா, நீங்க எதுக்காக வந்துட்டீங்கன்னு என்னால யூகிக்க முடியுது. மதி, போய் ஒரு பேப்பரும் பேனா எடுத்துட்டு வாமா. போமா. தம்பி. ஆமா, இதுவரைக்கும் மத்தவங்களுக்காக நாங்க எந்த தியாகமும் செஞ்சதில்லை. அதுக்கு இப்பவாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எழுதுமா. அன்புள்ள மூர்த்தி அவர்களுக்கு சுமதி எழுதி கொண்டது. எழுதுமா. ஓ, அன்புள்ளான்னு எழுதுறதுக்கு ஒண்ணு கை வரலன்னா அன்பை மறந்தான் எழுது. இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். உன் தலையெழுத்த கடவுள் எழுதுறம்மா, நீதான் எழுதிக்கணும். எழுத்து. அன்பை மறந்த மூர்த்தி அவர்களுக்கு சுமதி எழுதி கொண்டது. இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான உறவோ தொடர்போ கிடையாது என்பதை இந்த கடிதத்தின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பை இழந்த சுமதி. குடும்பம் உன் கையாலேயே அவங்களுக்கு. தம்பி, என்ன சொல்றதுன்னே தோணலப்பா. 20 வருஷத்துக்கு முந்தி சமுத்திரத்துல செத்து போனானே என் புள்ள, அவன் உயிரோட இருந்திருந்தா எப்படி தான் தங்கைக்காக எல்லா தியாகமும் செஞ்சிருப்பானோ அப்படித்தான்பா எனக்கு தோன்றது. நீங்க நல்லா இருக்கணும்பா, நீங்க நல்லா இருக்கணும். நீங்களா? ஏ, சந்தேகமா இருக்க உனக்கு? இந்த முக்கண்ணாடியை கழட்டி தரேன், போட்டுண்டு பார் வந்திருக்கிறது நான் தானா இல்லையா. அப்படி உனக்கு சந்தேகமா இருந்த 17 வருஷமா என் 32 எனக்கே துரோகம் பண்ணி நிக்கிறானே அம்பி, அவனை கேட் வந்திருக்கிறது ஆத்துக்காரன் தானா இல்லையா. நான் வந்து மன்னிதான். என்னடா பின்ன 17-14 லோகத்துக்கு அதிபதியான லங்கேஸ்வரன் விபீஷண ஒருத்தன் தான் காட்டி கொடுத்தான்னு சொல்லுவா. ஆனா இந்த டைகர் தாத்தாச்சாரியை லெட் டவுன் பண்றதுக்கு 1 2 3 4 கிராண்ட் அலையன்ஸ், எதிர்கட்சிகளின் அருமையான கூட்டணி. ஐயா, உங்களை காட்டி கொடுக்கறதுக்காக நாங்க கூட்டு சேரல. உங்க குடும்ப கௌரவத்தை கட்டி காப்பாத்துறதுக்காக தான் சேர்ந்தோம். மகளுக்கு வாழ்க்கை தர மாட்டீங்களான்னு ஒரு தாய் மன்றாடப்போ அதை எப்படி ஏன் மறுக்க முடியும்? ஐயா, எங்களை விட உயர்ந்த ஒருத்தர் எங்க வீடு தேடி வந்து வாய் விட்டு கேட்க முடியாத ஒரு உதவியை கண்ணீரால எழுதி காட்டுறப்ப எங்க மனசு எப்படியா கல்லா இருக்க முடியும்? அண்ணா, பேச்சோடு பேச்சா 17 வருஷமா உங்க ஒப்ப திருட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவன்னு என்ன சொல்லிட்டே. இப்படி செய்யாதீங்கோ, இது டைகர் அண்ணாவுக்கு தெரிஞ்சா உண்மையாவே அவர் டைகரா மாறிடுவாருன்னு நான் அன்னிக்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னது உங்களுக்கு தெரியாதண்ணா. உமா, உன்னுடைய கூட்டாளிகள் 3 பேரும் உன்னை நோக்கி கைய நீட்டுறா, நீ யார நோக்கி கைய நீட்ட போறே? அந்த பெருமாளைத்தான், பெருமாளைத்தான். அந்த பெருமாள் தான் டைகர் தாத்தாச்சாருடைய சகதரனை வச்சிருந்து ஒரு அற்புதமான நீதிபதினை விளைக்கிட்டானே. பாரத பொண்ணுக்கு புருஷன் தான் எல்லாம். அவனுக்கு எதிராக ஒரு காரியம் செய்ய நினைச்சா ஒரு எறும்பு கூட உதவிக்கு வராதுன்றத எவ்வளவு அற்புதமா விளைக்கிட்டான் பத்தியா, எவ்வளவு அற்புதமா விளைக்கிட்டான் பத்தியா. ஐயா, நீங்க பேசுறது வெந்த முள்ள வேல் பாய்ச்சற மாதிரி இருக்கு. காட்டி கொடுத்துட்டீங்க நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு நானும் சுமதி விளக்கம் தான் சொன்னமே தவிர எங்க பொறுப்புல இருந்து நான் விளைவிக்கல. இப்போ சொல்றேன், உங்க மனைவிக்கு ஈயோ எறும்போ உதவாதுங்கிறது உண்மைதான். ஆனா இதயமுள்ள நான் உதவத்தான் போறேன். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த லெட்டர் மூர்த்தி கைக்கு போய் சேர போகுது. Really? Yes, really. Are you serious? Of course I am serious. I say you should not do that. I say I will do that and that too right now. என் பிள்ளை உயிரோட இருந்தா இப்ப நான் கிழிக்கிற கோட்டை தாண்ட மாட்டான்டா. ஆனா நான் தாண்டறேன். ஏன்னா நான் உங்க மகன் இல்லை. You hear me? I am not your son. I am not your son. I am not your son. Sorry to disturb you, Mr. Murthy. என்ன பாக்குறீங்க? குமரகுரு மிஸ்டர் மூர்த்தி, நீங்களும் நானும் இதுக்கு முன்னால ஒருத்தர் பார்த்தது இல்லைன்னாலும் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லிட்டு போ. Damn it, உன் யோகியதைக்கு நான் நீங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறேன். என்ன நீ நான் சொல்றேன்? வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற, பி கேர்ஃபுல். போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். ஓ, போலீஸ் அவசர போலீஸ் உதவிக்கு டயல் நம்பர் 100 கூப்பிடு.
உனக்கு சிரமமா இருந்தா நானே போன் பண்றேன். ஏன் போலீஸ்னா அவ்வளவு பயமா இருக்கா? அப்போ இதுதான் உன் வீடா? காதல் லீலைகளின் களியாட்ட கூடம். முதல்ல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ என் தங்கச்சி கள்ளமில்லாத பொண்ணா இருந்திருப்பா. ஆனா கடைசி தடவை அந்த அறையை விட்டு வெளியே வந்தப்போ கசங்கி மலராயிட்டு. இந்த விவகாரம் வக்கீல் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் பேசுறதுல அர்த்தமே இல்லை. தேவைன்னா நம்ம வக்கீல்கள் பேசட்டும். இனிமே வக்கீலே தேவையில்லை. நீ கேட்டபடி என் தங்கச்சி கிட்ட இருந்து உறுதிமொழி பத்திரம் கொண்டாந்துருக்கு. மூர்த்தி, ஒரு வேடிக்கை பாத்தியா? நீ எழுதின பல கடிதாசிகளை முன்பின் தெரியாத யாரோ ஒரு போஸ்ட்மேன் தான் கொண்டாந்தான். ஆனா என் தங்கச்சி எழுதின ஒரே ஒரு லெட்டரு அது வழியில எங்கேயே தவறிடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணனான நானே கொண்டு வந்திருக்கு. மூர்த்தி, நானே கொண்டு வந்திருக்கு. மூர்த்தி, சுமதியோட அண்ணன்கிற முறையில் இல்லை, பிட்வீன் மேன் அண்ட் மேன் கேட்கிறேன். ஒரு பொண்ணை இவ்வளவு கொடூரமா வஞ்சிக்கிறதுக்கு உன்னால எப்படிப்பா முடிஞ்சது? உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. அந்த லெட்டரை கொடுக்குறேன்ப்பா, கொடுக்குறேன். என் தங்கையோட வாழ்க்கை கதவுக்கு சீல் போட்டு மூடி அந்த சாவி உங்ககிட்ட கொடுக்கத்தானே வந்திருக்கேன். ஆனா கடைசி நேரத்துல ஒரே ஒரு வேண்டுகோள். ஊரறிய உலகறிய என் தங்கச்சி நீ மனைவியை ஏத்துக்க வேண்டாம். எங்கேயாவது ஒரு கோயில்ல முந்தைய ஒரு தடவை அவளை ஏமாத்துறதுக்காக ஏதோ ஒரு கோயில கூட்டிட்டு போய் மாலை போட்டியாவே, அதே கோயில கூட்டிட்டு போய் ஒரு மஞ்ச கைத்தை போட்டு. ஏன்னா மாலை வாடிடுச்சுப்பா, மாலை வாடிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் முகத்தை கூட பார்க்காம பிரிஞ்சு போயிடு. அந்த நிம்மதியில நானும் என் தங்கச்சி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் காதலிச்சு ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடிய கடமைன்னு கூட நினைக்க வேண்டாம்ப்பா. தெருவோட போற ஒரு பைத்தியக்காரியோட தொல்லை பொறுக்க முடியாம ஏதோ விளையாட்டுத்தனமா தாலி கட்டுந்தா நினைச்சுக்க. அது போது எங்களுக்கு. பிளீஸ் மூர்த்தி, பிளீஸ். முடியாது, முடியாது. உன்னோட பசப்பு வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு காலம் நான் சம்மதிக்க முடியாது. இஷ்டம் இருந்தா அந்த லெட்டர் கொடு, இல்லன்னா உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. வக்கீல் கிட்ட போறாங்களா? வக்கீல் கிட்ட டைகர் தாத்தாச்சாரி, வெறும் காகித புலி. அந்த வக்கீல் மக வண்டவான தெரியாதா எனக்கு? அண்ணா, என் வாழ்க்கை பாழானாலும் பரவாயில்லை, அவருக்கு ஒண்ணும் ஏற்பட்டுடக் கூடாது. டேய், வக்கீலையாவை பத்தி கேவலமா பேசின உன்னை நான் கொல்லாம படுறதுக்கு காரணம் தங்கச்சியை கெடுத்துட்டாங்கிற ஆத்திரத்துல உன்னை கொன்னுட்டேங்கிற பழிய மேல வந்துருமேதான். உன்னை என் கையால தொட்டதே பாவம். நான் கேக்குறேனே, தப்பா நினைச்சுக்காதீங்க. எத்தனை நாளைக்கு இப்படி ஆபீஸ்லயே இருந்துட்டு போறேன், ஆத்துக்கு போகாம? கிச்சாபி, அண்ணா, உன்னுடைய வைராக்கியத்தை லட்சியத்தையும் உடைக்கிற மாதிரி நாமடியா எப்போதாவது பண்ணிருக்காளா? ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வி. கேட்டதுக்கு பதில் சொல்லு. எப்பாவது ஏதாவது பண்ணிருக்காளா? அதை தவிர வேற எதையுமே அவ பண்ணது இல்லையா அண்ணா? சே எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் எஸ், நிறைய எஸ். அப்பெல்லாம் என்னடா நம்ம இவளே இப்படி லெட் டவுன் பண்ணிட்டாளேன்ற கோபமும் ஆத்திரமும் உனக்கு வந்ததில்லை? வந்தது வந்தது, நிறைய வந்தது. நீ எப்படி ரியாக்ட் பண்ண? மடார் மடார்னு என் தலையில 4 போட்டுட்டேன்னா. ஏறக்குறைய என் நிலை அதுதான். நாளைக்கு மத்தியானம் 1 மணியோட அந்த மூர்த்திக்கு நான் கொடுத்த காலக்கெடு முடியறது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்விக்கு என் ஆம்படையாளே காரணமாயிட்டா. கிச்சாமி, என் ஆம்படையாளே காரணமாயிட்டா. அண்ணா, ஆத்துக்கு வாங்கண்ணா. இந்த 2-3 நாளா ஆத்துல யாருமே சாப்பிடல. ஏன், எதுக்காக எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்கேனா? உண்ணாவிரதம் தான். நீங்க ஆத்துக்கு வந்து சாப்பிடுற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறது இல்ல. பேஷ். கிச்சாமி, யாராவது போட்டோகிராஃபர் இருந்து அனுப்புவேன். இவளை படம் பிடிச்சு பத்திரிகையில போடட்டும். ஆத்துக்கு பிறந்த ஆத்துக்கு உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு வெறுப்பா இருக்கா? வெறுப்பா இருக்கா? பொய் சொல்றேன். 28 வருஷமா மண்ணியோட வாழ்ந்துட்டு இப்ப பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எது போறா இல்லையா? உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இங்கிருந்து நாங்க போக போறது இல்ல. வாடாப்பா பிரகலாதா, வா. உன்ன மாதிரி ஒரு பிள்ளை ஒவ்வொரு தோப்பனாருக்கு இருந்துட்டா போறோம். தலை நிமிந்து நன்னா நின்னுடும். எல்லாருமா சேர்ந்து லெட் டவுன் பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப நீங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? மிரட்டுறியா? இந்த டைகரை மிரட்டுறியான்னு கேட்டேன். வரல என்னடா பண்ணிவிடுவேன்? உங்களை அப்படியே கட்டி அழகா தூக்கிட்டு போயிடுவேன். கிச்சாமி, என்ன சொல்ல கேட்டியா? எனக்கு அவன் சொல்றதுதான் சரின்னு தோன்றது. யாரோ சுண்டைக்கா பையன் உங்களெல்லாம் பயமுறுத்தினான் இருக்கா? பயமுறுத்தல், பயமுறுத்தல். That is blackmail. That is blackmail. கிச்சாமி, அந்த லெட்டர் எங்க? எந்த லெட்டர் என்ன? டாக்டருக்கு மூர்த்தி ஒரு கடிதாசி எங்க? I got it here, I got it here. This is a clear case of blackmail. சுமதிக்கு தனக்கு இருந்த உறவை பத்தி கூட எழுதியிருக்கான். வெரி குட், வெரி குட். யூஸ் பண்ற டாக்டர் பர்மிஷன் வாங்கணும். டாக்டர் போன் பண்ணு. குயிக் குயிக்.
ஹலோ ஹலோ, டாக்டர் விஜயராவ் வீடு தானே? எஸ் டாக்டர் இருக்காரா? எஸ் ஹூ இஸ் தி இடியட் டிஸ்டர்பிங் மீ அட் திஸ் ஹவர்? என்னது ஒரு நாள் இல்லாம என்ன இடியட்னு வைக்கிறாரா அவர்? நீங்க இடியட்டுங்கிறது போன்லயே தெரியுது. என்ன விளையாட்டு எழுப்ப மாட்டேன். டாக்டர், நான் தான் பேசுறேன். நான் தானா? யாரு? டாக்டர் நல்ல போதையில் இருக்க. போன கீழே வச்சிருக்கோண்ணா, குப்புன்னு இங்க வரைக்கும் நாடுறது. டாக்டர், நான் டைகர் பேசுறேன். மாமா, என்ன விஷயம்? நான் உடனே உங்களை பார்க்கணும். இப்போ வா. யூ மீன் ரைட் நவ்? எஸ், ஐ மீன் ரைட் நவ். நான் இந்த 5 நிமிஷத்துல அங்க வரேன். ஓகே. தேங்க்யூ டாக்டர். சாமி, நான் போய் டாக்டர் பார்த்து வந்துடுறேன். சரிண்ணா. நான் மட்டும் போயிட்டு வரேன். கிச்சாமி சார், ஏதோ பிளாக்மெயில் லெட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு போறாரு, என்னங்க அது? குமரகுரு, இந்த மூர்த்தி பையன் வசமா மாட்டுன்னுட்டான்டா. எப்படி எப்படி? டாக்டரை பிளாக்மெயில் பண்ணிருக்கோம் அப்படின்னு அண்ணா கண்டுபிடிச்சு விட்டார். ஐபிசி 506 and 496 அப்ளை ஆறுது. குறைஞ்சது 2 வருஷம் ஜட்ஜு தீட்டிட போறாரு. தம்பி, இதை வச்சுட்டு அந்த மூர்த்தியை நாம போய் பயமுறுத்தி பார்த்தா என்ன? புறப்படுங்க, புறப்படுங்க. தம்பி, நானும் வரேன்டா. உங்களுக்கு ஏன் இந்த பம்பெல்லாம்? நீங்களும் ரொம்ப பயந்த சுபாவம். டேய், எனக்கு பயந்த சுபாவம் தான்டா. ஆனா இந்த மூர்த்தி பயல என் ஆண்டாளா கற்பனை பண்ணிட்டேன். அந்த இடத்துலயே அவனை ஹத்தம் பண்ணிட வேண்டாம். ஹத்தம். அதே மூட்டவா, அதே மூட்டவா, அதே மூட்டவா, அதே மூட்டவா, அதே மூட்டவா, அதே டாக்டர், வாங்க மாமா, உட்காருங்க. நின்னு பேசக்கூடிய நிதானம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு தான் ஆசனம் தேவை. உட்கார்ந்துக்கணும். ஐம் சாரி மாமா, ஐம் ஸ்டடி அண்ட் ஆல் ரைட். குடிச்சுவா எப்ப ஐம் ஸ்டடி அண்ட் ஆல் ரைட் சொல்ல ஆரம்பிக்கிறாளோ அப்பவே வா ஸ்டடி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டர், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க. சீதா களங்கமற்றவள் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு தேவை. என்ன செய்யணும் மாமா? டாக்டர், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. மூர்த்தி ஹியர். ஹாய் நிர்மல். ஆமா டாலின், நான் தான் பேசுறேன். சொல்லு. நேற்று வர முடியல டாலின். ஆமா டாலின், இன்னைக்கு வந்துடுறேன் கட்டாயம். டாலின், ஹலோ ஹலோ. நீயா? How dare you? You, ஏ you. ஜூன் வரமாட்டார். அவனுக்கு சிகரெட்டை கொடுத்து காபி சாப்பிட நாங்க ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டோம். என்னோட பர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு ரொம்ப தைரியம் நினைப்போ. வாலிப முறுக்கு. Who are you? குமரகுரு என்னப்பா கேக்குறான்? நீ யாருன்னு ஐயா கேட்கிறாரு. நீ யார், நான் யார், இதெல்லாம் என்ன பேச்சு? நாமெல்லாம் பரமாத்மாவில இருந்து தெரிச்சு விழுந்த ஜீவாத்மாக்கள். ஏய், வீட்டுக்குள்ள வந்து கதாகாலட்சேபமா பண்ற? காலட்சேபம் பண்ணா அவருக்கு பிடிக்காது, காதல் பண்ணாதான் பிடிக்கும். இல்ல கிச்சாமி, நீ நீ உன் மோர கட்டி இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. எங்க பாத்திருப்ப? எங்கேயாவது ஸ்கூல பாத்திருப்ப.